அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 50 வருஷம் கழித்து முயற்சி ஸ்தானத்தில், தைரிய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இணைய போகும் 2 கிரகங்கள், 2 மாயா சாயா கிரகங்கள், வாழ்க்கையில் அதனால் நடக்கப் போகின்ற மாற்றங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க. இனி தொட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு ராஜ வெற்றியை பெற்று தரப்போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்க தவறினவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலில் போயும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீடான கும்ப ராசியில் இருக்காருங்க. மற்றும் ராகு மீன ராசியில் இருக்காரு. இப்போ 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற போகிறாரு. அதே போல் 2025ஆம் ஆண்டு மே மாதம் ராகு கேது பயிற்சியானது நடக்க போகுது. ராகு பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து, அதாவது மீன ராசியிலிருந்து விலகி 2ஆம் வீடான கும்பராசிக்கு மாற போகிறாருங்க. இந்த இடைப்பட்ட காலம் மற்றும் மே மாதத்துக்கு இடையே இருக்கக்கூடிய காலத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. மீன ராசியில் இருக்க போகிறது என்னமோ குறுகிய காலம்தாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் 20 வருட காலத்தினை மாற்றப்போகுது நிச்சயம். அதுவும் முயற்சி ஸ்தானத்தில் நடக்க போகுதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவானோடு ராகு சேர்கிறார். இந்த சேர்க்கை ஏற்படுவதால் இனி கிடைக்காத ராஜ யோக பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பல வருஷமாக ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கில் ஜெயிக்கணும்னு போராடி கொண்டிருப்பீங்க இல்லையா? அந்த போராட்டத்தினுடைய முடிவு காலகட்டமாக இது அமைந்துவிடும். நிச்சயமாக அந்த போராட்டத்தில் வெற்றி என்பது உங்களுக்கு தாங்க கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ராகு சனி சேர்க்கை 3ஆம் வீட்டில் ஏற்பட்டால் சகோதர பாவம் முதல் பங்கு சொத்து வரை லாபம்ங்கிறது உண்டுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். சொத்து பிரச்சனை சாதகமாக முடியும். பங்காளி சண்டை இனி பாசமாக மாறும். சொத்துக்கள் கிடைக்கும். பங்கு உங்களுடைய ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் மக்கள் செல்வாக்கு பெற்று பெரு வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்குங்க. அதிக மார்க் எடுத்து இன்டர்வியூவில் அரசு வேலையில் ஜெயித்து கண்டிப்பாக வேலையில் அமர்வீங்க. அதே போல் மறைமுக வேலை தொழில், அது மூலமாக பணம் காசு கிடைப்பது உறுதிங்க. குறிப்பாக கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெற்றி உண்டு. ஆடை, உணவு, கல்குவாரி, கிரானைட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத கான்டாக்ட் மூலமாக அதிகமாக லாபம் கிடைக்குங்க. முக்கியமாக ஆன்மீகம், மருத்துவம், கல்வி இந்த தொழிலில் இந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு போட்டியாக இருப்பவர்களை ஜெயித்து அந்த பதவியானது உங்களுக்கு கிடைக்கிறது உறுதிங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சனி ராகு சேர்ந்தா பூர்வீக சொத்து கைக்கு வருவதோட பரம்பரை வியாதி சரியாகுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விரும்பிய நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகமும் கிடைக்குங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது நடக்கக்கூடிய காலகட்டம் மே மாதத்திற்கு பிறகுங்க. அப்போ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுக்கோங்க. திருநாள்ளாறு சென்று வருவது மிகுந்த நன்மையை பெற்றுத்தரும். நல்லது நண்பர்களே, என்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.